பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆழமான வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால சத்தியத்தை எப்படி தாங்க கேட்கணும்? சந்தோஷமாய் நாம் கேட்கணும். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற வேத பாடம் சபையார் எப்படி இருக்க வேண்டும், தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள்னு வேதம் சொல்லுது. நாம் எல்லோரும் கூடுகிற சபையும் சரி, இங்க வந்திருக்கக்கூடிய விசுவாசிகளாகிய சபையாரும் சரி, எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் இல்லை என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் எப்படி நடக்கணும், எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் என்பதை குறித்ததான அநேக ஆழங்கள் வேத பாடத்திலே உண்டு. அதனால தான் அதை நம்ம தியானிக்கிறோம். அதனால இந்த நாளில் சபை மற்றும் சபையார் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். தொடர்ந்து ஒரு 4 வாரங்களும் இந்த காரியங்களை குறித்து அநேக ஆழங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சப்ஜெக்டை கேட்கும் போது, தலைப்பை கேட்கும் போது சபையார் இதில் என்ன இருக்குது மாதிரி தோணும். ஆனால் அப்படி அல்ல. வேதம் பல காரியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. இப்பொழுது நாம் தியானிக்கும் போது நமக்கு புலப்படும். சரி, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10. தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. என்னவா? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அனந்த ஞானம் யார் மூலமா தெரியணும்? சபையின் மூலமா. அப்ப பரலோகத்துல இருக்கிற காரியம் யார் மூலியமா தான் அந்த பூமியில தெரியணும்? சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டு. முடிஞ்சா 10 முடிச்சிட்டீங்களா? 21 கூட வாசிங்க. அதுல 21. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பாத்தீங்களா? அப்போ சபை எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஒரு வசனம். பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஞானம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய காரியம், பரலோக காரியம் இப்பொழுது இந்த உலகத்துல எப்படி தெரிய வரும் உலகத்தாருக்குன்னா சபையின் மூலமாக. இதனால என்னன்னா மகிமை, தேவனுடைய மகிமை, கிறிஸ்துவனுடைய மகிமை சபையின் மூலமாக வெளிப்பட வேண்டும். சரியா? சரி, இப்போ ஒரு 2 கேள்வியை உங்கள் மத்தியில வைத்து அதுல இருந்து நான் சில காரியங்களை நான் வைக்கிறேன். முதலாவது கேள்வி என்னவென்றால், சபை என்றால் என்ன? நம்ம எந்த காரியத்தை பார்த்தாலும் பாட்டம்ல இருந்து தான் பார்க்கணும். அப்போ சபை என்றால் என்ன என்பதை குறித்து ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, சபையுடைய நோக்கமும் நிலைமையும் என்ன என்பதை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்க போறோம். வேதாகமத்துல ஒரு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல ஒரு 6 வசனங்கள் உண்டு. அதுல சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய ஆலயத்தை குறித்து, சபையை குறித்து, சபையாரை குறித்து, அவங்க எப்படி இருப்பாங்க, தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கு, சபையை குறித்து, நம்மை குறித்து எப்படி இருக்குது என்பதை குறித்து நம்ம தியானிக்க போறோம். ஸோ முதல்ல அந்த தீர்க்க தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சபை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதல் கேள்வி, சபை என்றால் என்ன அப்படின்னா, இந்த கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? சபைன்னா என்ன? சர்ச்சு. சர்ச்சினா என்ன? சபை. இப்படிதான் மாற்றி மாற்றி ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாற்றி சொல்லுவோம். ஆக்சுவலாக மூல மொழியில சபையை எக்லீஷியா என்று சொல்லுவார்கள். எக்லீஷியா, EKKLESIA, எக்லீஷியா என்று சொல்வார்கள். இந்த எக்லீஷியா அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்குது. சபைக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று
எக்லீசியா அப்படின்னு சொன்னாங்கன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய புனிதர்களின் கூடுகைன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் சரீரமாகிய புனிதர்கள், அதாவது கிறிஸ்துவின் அவயங்களாகிய பரிசுத்தவான்களுடைய கூடுகையை தான் எக்லீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம சபை அப்படின்னு சொல்றோம், சர்ச் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா சர்ச் அப்படின்னாலும் சபை என்றாலும் என்ன அர்த்தம்னா எக்லீசியா தான் அதுக்கு மெயின். எக்லீசியா என்பது என்ன அர்த்தம்னா கிறிஸ்துவின் அவயமாகிய பரிசுத்தவான்களின் கூடுகை, அதுதான் எக்லீசியா என்று சொல்வார்கள். இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கீரியோஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை. கீரியோஷ், கீரியோஷ்னா என்ன அர்த்தம்னா தேவனுக்குரியவைகளை கற்று தேறுகிற இடம். தேவனுக்குரியவைகளை கற்று தேறுகிற இடம் சபை. வழங்குதுங்களா? அப்போ சபை என்றால் என்ன? எக்லீசியா என்று அழைக்கப்பட்டது. எக்லீசியான்னு ஏன் அழைக்கப்பட்டது என்றால் எக்லீசியா கிறிஸ்துவின் சரீரமாகிய பரிசுத்தவான்களின் கூடுகை, அதை எக்லீசியா என்று சொல்வார். அது ஓவரால் கிரீக்ல எல்லாமே அப்படிதான் எழுதியிருப்பாங்க, எக்லீசியா எக்லீசியான்னு தான் எழுதியிருப்பாங்க. ரெண்டாவது ஒரு வார்த்தை கீரியோஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா தேவனுடைய தேவனுக்குரியவைகளை கற்று தேறுகிற இடம். தேவன் கற்றுக் கொடுக்கிறார், சபையில் என்ன பண்றாரா? கற்றுக் கொடுக்கிறார். இதுதான் இதனுடைய அர்த்தம். சரி, இதுக்குரிய வசனம் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் அது வசனம் தான் நமக்கு ஃபைனலா அதை ஊர்ஜிதப்படுத்தணும். வசனம் இல்லாம எந்த அர்த்தத்தையும் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. நீங்க எப்ரேயத்திலையும் சரி, அராமியத்திலும் சரி, கிரீக்லயும் சரி, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வசனம் இருக்கணும். ஏன்னா வசனம் தான் நம்மளுக்கு ஊர்ஜிதப்படுத்துது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எக்லீசியா அப்படின்னு பார்த்தோமே, அதுக்கு என்ன ஆதாரம்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 1:2. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனுடைய சபைக்கும் போதுங்க, தேவனுடைய சபைக்கு எழுதுகிறத பவுல் ஒரு வாழ்த்து சொல்றாரு. எப்படி வாழ்த்து சொல்றாருன்னா பரிசுத்தவான்களுக்கும் பரிசுத்தமாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களாகிய சபை அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் எக்லீசியா என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுதான் முன்னாடி சொன்னோம், கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய புனிதர்களின் அல்லது பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அல்லது கூடுகை சபைன்னு சொல்றோம். ரெண்டாவது அந்த கீரியோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கற்று தேறுகிற இடம். அப்போ சபை என்பது தேவன் கற்றுக் கொடுக்கிற இடம். முதல் சபை எங்க ஆரம்பிச்சதுங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சபை பழைய ஏற்பாடுல தேவனார் ஓரேப்ல அந்த ஜனங்கள் எல்லாம் மோசேயின் மூலமா கூட்டி சேர்த்து அந்த இடத்துல பேசும்போது தேவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க. அதுதான் கீரியோஸ்ன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். உபாகமம் 4:9. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி, தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படிக்கு பண்ணுவேன். இப்போ சபை கூடுதல்ல மோஸ்ட்லி என்ன பண்றாங்க? பிரசங்கம் பண்றாங்க. புரியுதுங்களா? வார்த்தையை கேட்கிறாங்க. கண்டினியூ பண்ணுங்க. அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு என்னவா அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்று. பாத்தீங்களா? தங்கள் பிள்ளைகளுக்கும் என்ன பண்ணணுமா? போதிக்கணும். இதுதான் கியூரியோஸ், கற்றுக்கொள்ளுகிற இடம் சபை. தேவன் கற்றுக் கொடுக்கிற இடம். அதே புதிய ஏற்பாடுல பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 4:6. சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவனும் ஒருவன் நிமித்தம் மற்றவனுக்கு விரோதமாய் இருமாப்பு அடையாது இருக்கவும். பாத்தீங்களா? இருமாப்பு அடையாது இருக்கான். ஏன்னா ஆதி சபையில
அப்போஸ்தலர்கள் எப்படிதான் வார்த்தையை கொடுத்தாங்க? நிருபங்கள் அனுப்புனாங்க. இந்த நிருபங்களை விசுவாசிகள்ல ஒரு மூப்பர் ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா அதை படிப்பார். இப்படிதான் பிரசங்கிக்கப்பட்டது, அல்லது அவர் அதை படிச்சுட்டு கிரகித்து அதை ஜனங்களுக்கு உபதேசிப்பார். இப்ப பவுல் சொல்றாரு, நாங்க கொடுத்ததை மட்டும் நீங்க கத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, செய்யுங்க. வேற ஏதாவது வார்த்தைகளா எதுவும், அது எப்படிப்பட்ட வார்த்தையா, இருமாப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சபை என்றால் என்ன என்கின்ற முதல் கேள்விக்கு முதல் காரியம் என்னவென்றால், சபை கிறிஸ்துவினுடைய அவயமாகிய பரிசுத்தவான்களின் கூடுகை. மாத்திரமல்ல, தேவன் கற்றுக் கொடுத்து தேறும்படி செய்கிற இடம் சபை. ஓகேவா? இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சபை என்றால் என்ன என்பது, சபை தேவனின் சம்பத்து அல்லது தேவனின் சொத்து அப்படின்னு கூட சொல்லலாம். சர்ச் இஸ் த காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. சபை என்பது தேவனுடைய சொத்து. ஏன்னா ஒரு சொத்து என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு ஒரு சொத்து வேணும்னா நான் என்ன பண்ணணும்? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, வாங்கணும். புரியுதா? எனக்கு ஒரு சொத்து வேணும்னா நான் வாங்கணும். அப்படி தேவன் சபையை என்ன பண்ணி இருக்கிறார்னா வாங்கி அவருடைய ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கிறார். சபை யாருடைய சொத்து? தேவனுடைய சொத்து. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு. பாத்தீங்களா? தமது சபையை தேவன் தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை. விளங்குதுங்களா? புரியுதுங்களா? அதனாலதான் இந்த சொத்தை, சபை என்கின்ற சொத்தை தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால என்ன பண்ணாராம்? விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். தேவன் ஆவியா இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். அவருக்குள்ள எப்படி ரத்தம் வரும்? அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ். அதை தான் கடந்த முறை நம்ம பார்த்தோம், மீட்கும் பொருள். இயேசுவை பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுடைய வயிற்றில் அனுப்பி வார்த்தையாகிய அவரை மாம்சமாக்கி, ரத்தமும் மாம்சமாக்கி, அவரை வளர செஞ்சு, அதுக்கப்புறம் அவரை ஜீவபலியா ஒப்பு கொடுத்து, அவர் மரித்து 3 நாள் ஆன பிறகு உயிர்த்து, அதுக்கப்புறம் சபை வந்தது. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் தான் சிம்பிளா சொல்றாங்க. தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே, தம்முடைய குமாரனை சொல்றாரு, சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த தேவனுடைய சபை. அப்போ சபை என்பது தேவனுடைய சம்பத்து. நல்லதுங்களா? அதனாலதான் இந்த சபை தேவன் விலை கொடுத்து அவருடைய சொத்தா வாங்கினதுனாலதான் அவர் இந்த சபையை என்ன பண்றாராம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. என்னவா? கர்த்தர் சபையை போஷித்து என்ன பண்றாரா? காப்பாற்றுறார். நல்லா தெரிஞ்சுங்க. சபையினுடைய கோட்பாடுகளெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாலே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்கள், கற்றுக்கொண்டு தேறுகிறீர்கள். மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறீங்க. அத்தோடு நிறுத்திக்காம நீங்கள் தேவனுடைய சொத்தா மாறுறீங்க. சொத்தா மாறினதுனால தேவன் உங்களை காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால தான் ஆலயத்துக்கு வாங்க. சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடக்கூடாது. அதனாலதான் சொல்லிட்டாரு, ஒரு சபைக்கு எல்லாருமே எல்லா இடத்துலயும் போக முடியாது. உதாரணத்துக்கு சில பலவீனப்பட்டவங்க என்ன வர முடியுமா? வராது. அதனாலதான் பவுல் என்ன பண்ண சொன்னார்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம். புரியுதுங்களா? இது ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு இந்த ஆலயம் ஒரு ஆதாரம். இல்லைங்கதா? புரிஞ்சுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சபை மிகவும் முக்கியம். அப்போ சபை என்றால் என்ன? சபை கிறிஸ்துவின் அவயமாகிய கூடுகை, பரிசுத்தவான்களுடைய கூடுகை. 2வது, சபை தேவனால் கற்று தேறுகிற இடம். 3வது, சபை தேவனுடைய சொத்து, சம்பத்து. 4வதாக பார்க்கிறோம், சபை தேவன் கிறிஸ்து மூலமாக, சபையை தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் நிலைநிறுத்துகிறார். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல
2400 பிரிவுகள் வந்துடுச்சு. மெஜாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்புல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை மென்ஷன் பண்றதே கிடையாது. ஒரு தரப்புல இருக்கிறவங்க இயேசு கிறிஸ்துவை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க, அதுவும் தப்பா மென்ஷன் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ சபை என்பது நிறைய இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் 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 தேவன், ஆனா இயேசுவின் நாமம் தான் தேவனிடத்துல நம்ம கொண்டு போய் சேர்க்கும். விளங்குதுங்களா? அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். தேவனிடத்தில் எந்த ஒரு நன்மையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இயேசு இல்லாம முடியாது. வானத்திலும் பூமியிலும் மேலான நாமத்தை இயேசு ஏன் கொடுத்தாருன்னா அவர் மூலமாகத்தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விளங்குதுங்களா? இதுல ஒரு தெளிவு வரணும். அப்போ சபையை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக நிற்க செய்கிறார். நிற்க செய்கிறார். பாருங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23, 24. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல, கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். இப்போ சபைக்கு தலையாருங்க இயேசு. விளங்குதா? அப்போ தேவனுடைய சொத்து, அந்த சொத்தை அவர் சுயரத்தத்தினால சம்பாதித்ததுனால, குமாரன் மூலம் சம்பாதித்தனால குமாரனையே தலையா மாத்திட்டார். சபைக்கு யார் தலை? இயேசு தான் தலை. புரியுதுங்களா? குமாரனையே தலையாக மாற்றி விட்டார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். பாத்தீங்களா? அவரே சரீரத்திற்கும், அதுதான் முன்னாடியே பார்த்த கிறிஸ்துவின் சரீரமாகிய பரிசுத்தவான்களுடைய கூடுகை சபை. வழங்குதா? 24 முடிச்சிட்டீங்களா? ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். இங்க பாருங்க, ஒரு கீழ்ப்படிதலை கொண்டு வந்து கணவன் மனைவிக்கு ஒப்பிடுறாங்க. கணவன் மனைவியே சபைக்கும் சபையாருக்கும் ஒப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பவுல் அதுதான் சொல்றாரு. முழு வேதாகமும் அதுதான் கத்துக் கொடுக்குது. அதை தான் நம்ம அந்த தீர்க்க தரிசனத்துல பார்க்க போறோம். இப்போ சபை யாருக்கு கீழ்ப்படியணுமா? கணவனுக்கா? ரொம்ப வெரி குட். இந்த மாதிரி சகோதரிகள் கிடைக்கிறதுக்கெல்லாம் பெரிய பாக்கியம் பண்ணிக்கணும் உங்க கணவர். சபை யாருக்கு கீழ்ப்படியணும்? இயேசுவுக்கு கீழ்ப்படியணும். அது போல மனைவிகள் என்ன பண்ணுமா? கணவன்மாருக்கு கீழ்ப்படியணும். ஆமா, சொல்லணும்ல அதையும். அப்போ சபை இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த சபை என்றால் என்ன அப்படின்னா மூல ஆதாரமே இயேசு தான். புரியுதுங்களா? ஆனா இன்னைக்கு நிறைய பிரச்சனை. ஒருத்தர் கேட்குறாங்க, இயேசு தேவனா? அவரை ஆராதிக்கலான்னு பைபிள்ல போட்டிருக்கா? இயேசு தன்னை ஆராதிங்கன்னு சொல்லி இருக்கிறாரா? இப்படி நிறைய குருட்டாட்டமான கேள்விகள் எல்லாம் உண்டு. பைபிள்ல அர்த்தம் இருக்குது. அவரை ஆராதிக்கணும்னு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? அவர் எப்படிப்பட்டவர்ன்றது எல்லாத்துக்குமே வேதத்துல விளக்கம் உண்டு. நம்ம செப்பரேட்டா பார்க்க போறோம். இயேசுவை குறித்தும் பிதாவாகிய தேவனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அது இன்னும் கொஞ்சம் நாட்கள் தொடர்ந்து நம்ம வரும்போது அந்த காரியங்களெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ சபை என்றால் என்ன என்ற கேள்விக்கு முதலாவது பார்த்தோம், சபை கிறிஸ்துவின் அவயமாகிய பரிசுத்தவான்களின் கூடுகை. சரியா? இரண்டாவது, சபை தேவன் கற்றுக் கொடுத்து தேர செய்கிற இடம். மூன்றாவது, சபை தேவனுடைய சொத்து. விளங்குதா? அதை அவர் என்ன பண்றாரு? காப்பாற்றுகிறார். நான்காவதாக, சபையை கிறிஸ்துவை கொண்டுதான் நிற்க செய்கிறார். சரியா? விளங்குதா? இப்போ சர்ச்சு, நம்ம அடிக்கடி சர்ச்சுக்கு போறீங்களா? சர்ச்சுக்கு போறேன், சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா? அந்த சர்ச்சு சர்ச்சு சர்ச்சுன்னு, அதுதான் இது. விளங்குதா? அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம கனம் கொடுக்கணும். தேவனுடைய ஆலயம்னும் போது அது சாதாரணமான விஷயம் இல்லை, இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்கு. சரியா? சரி, இப்போ இரண்டாவது கேள்வி என்னன்னா, சபையை குறித்த தீர்க்க தரிசனம். அதாவது சபையினுடைய நிலைமையும் நோக்கமும். தேவன் சபையை குறித்த ஒரு நோக்கத்தை வச்சாரு. ஆனா அந்த நோக்கம் வேற மாதிரி ஆயிடுச்சு. நிலைமை மோசமாயிடுச்சு. இது எப்போ சொல்லிட்டாருன்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். 800 வருஷத்துக்கு முன்னாடியே சபை எப்படி இருக்கும், சபையோட திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லிட்டார். அதன் பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களுக்கு அப்புறமா தான் சபையே வந்தது. ஆனா தேவன் முன்னாடியே சொல்லிட்டாருன்னா,
அதுதான் வேதத்துல பார்க்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் ஒண்ணு என்ன பண்ணேன், முன்குறித்தன்றாரு. அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்னங்க, முதல் முதல் படைக்கப்பட்டவர் யாரு? சொல்லுங்க. ஆதாமா முதல் முதல் தேவனால் படைக்கப்பட்டவர் இல்ல, தேவனுடைய வார்த்தை. விளங்குதா? ஆதி முதற் பெருமானவர் யாரு? இயேசு சொன்னாரு, நான் ஆதியும் அந்தமுமானவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர். புரியுதுங்களா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவர். அப்போ உலகம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன்னாரு. அப்போ தேவன் தம்முடைய வார்த்தையை குமாரனை உருவாக்கினார். சோ அவர் தான் ஆதி முதல் சிருஷ்டி, முதல் சிருஷ்டி. தேவனால் படைக்கப்பட்டவர் யார் என்றால் இயேசு. இப்போ இந்த இயேசுவின் மூலமாக சபை உருவாக்கப்பட்டுச்சு. இல்லைங்கதா? சபை உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த குமாரன் மூலமாக அதை ஒரு பேஸ்மெண்டா, அடித்தளமா போட்டார். இயேசுவை என்னவா போட்டாரு? பேஸ்மெண்டா. அதனாலதான் தள்ளப்பட்ட கல் என்னவாயிடுச்சான்? மூளைக்கல்லா ஆயிடுச்சு. அஸ்திபார கல்லே இயேசுதான். இந்த கல்லின் மேலதான் என்ன பண்ணாரு? அவர் சபையை. சரியா? அப்போ இந்த ஒரு காரியத்தில் நமக்கு ஒரு தெளிவு வேணும். சரி, இப்போ எல்லாருமே ஏசாயா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாம். நானே வாசித்துறேன். அதில் வர ஒரு வசனங்களையும் ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கலாம். அதுல இருந்து ஒரு 6 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு 6 காரியத்தை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் தீர்க்க தரிசனத்தை திறக்கிறதுக்கு ஒரு திறவுகோல் இருக்கு. அப்படியே எடுத்து அப்படியே என்ன பண்ணிட முடியாது, படித்து விட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் என்று எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். உங்களுக்கு விளங்குச்சா? விளங்கல? அதுக்கு தான் என்ன பண்ணனா ஒரு திறவுகோல் வசனம் இருக்கு. அதை பார்த்துட்டு உள்ள போலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20, 21. அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனமும் நமக்கு உண்டு. எப்படிப்பட்ட வசனமா? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடுவெளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற, பாத்தீங்களா, இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். எப்படிப்பட்ட வசனங்க? இந்த தீர்க்க தரிசன வசனங்களை கவனித்திருப்பது நலமா இருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், நல்ல கவனிங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளுடையதாய் இராது என்று, அதுல இருக்கிற மாதிரி இருக்காதுன்றார். சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராமல் நீங்கள் முந்தி அறிய வேண்டியது, நீங்கள் முந்தி அறிய வேண்டியது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கவில்லை, மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாக்கப்படவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இதுதான் பேதுரு சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல 19, 20, 21. புரியுதுங்களா? அப்போ ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்தா அந்த தீர்க்க தரிசனத்துல எழுதி இருக்கிற மாதிரி எடுக்க கூடாது. அதுல என்ன எழுதி இருக்கிறாங்களோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். புரியுதுங்களா? சுய தோற்றம் உள்ள பொருளா இராமல் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது எப்படி இருக்குதான்? இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்கிற அந்த வசனம். அதை நம்ம பார்க்கும் போது இருளிலிருந்து எங்க வரும்? வெளிச்சத்திற்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ இந்த வசனத்துக்கு வருவோம். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கூர்ந்து கவனிங்கள் தயவு செய்து. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். இங்க வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சது? அந்நாளில். அப்பனா ஏசாயாவுடைய நாள்ல இல்ல, இன்னொரு நாள். கரெக்டுங்களா? இன்னொரு நாள்.
அதான் தான் முன்னாடி சொன்னேன், இயேசு வர்றதுக்கு முன்னாடியே, இயேசுவின் மூலமாய் சபை வர்றதுக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனம் வந்துச்சு. அந்நாளில் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் என்னன்னா, ஒரு 7 ஸ்திரீங்க, திருமணமாகாத ஸ்திரீங்க ஒரு புருஷனை பிடிச்சிட்டாங்க. ஒரு ஆணை ஒரு புருஷரை பிடிச்சி என்ன சொல்றாங்க, நாங்கள் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனா எங்களுடைய சொந்த ஆகாரத்தை தான் நாங்கள் சாப்பிடுவோம், எங்களுடைய சொந்த வஸ்திரத்தை தான் உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்க மாத்திரம் நீங்க செஞ்சா போதும். பேர் மாத்திரம் என்ன பண்ணணுமா, விளங்கட்டும். என்ன பேர் மாத்திரம்? நிந்தை நீங்கணும். ஏன் நிந்தை? திருமணம் ஆகாததுங்க. இது கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த 7 ஸ்திரீகளுக்கு இப்ப திருமணம் ஆகணும். திருமணம் ஆகணும்ன்றதுக்காக ஒரு புருஷனை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்றாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா நீ கொடுக்குற வஸ்திரம் வேணா, நீ கொடுக்குற ஆகாரம் வேணா, எங்க சொந்த வஸ்திரம் எங்க சொந்த ஆகாரத்தை நாங்க புசிப்போம், எங்க நிந்தை நீங்கும்படி பேர் மாத்திரம் விளங்கணும். என்ன பேரு? திருமணம் ஆயிடுச்சு, திருமணம் ஆனவள் அப்படின்ற பேர் மாத்திரம் விளங்கினா போதும். விளங்குதா? இந்த வசனம் புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு டவுட் இல்லையா? சரி, இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆழமான காரியம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும், புருஷன் யாரு, 7 ஸ்திரீகள் யாரு. விளங்குதா? புருஷன் யாரு, 7 ஸ்திரீகள் யாரு. யாருக்காவது லைட் எரியுதா? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். புருஷன் யாரா இருக்கும்? மணவாளன் தான். புரியுதுங்களா? அப்ப 7 ஸ்திரீ இயேசு வாசிங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4:5. வெளிப்படுத்தல் 1:4-5. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதா வந்துச்சு பாருங்க. 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும். பாத்தீங்க? முடிஞ்சுதா? உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும். அது பாருங்க, மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும், பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அந்த ஒரு புருஷன் 7 ஸ்திரீ. விளங்குதா? புரியுதுங்களா? அந்த இடத்துல பார்த்த 7 ஸ்திரீ ஒரு புருஷன். வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு 7 சபை, ஒரு மணவாளன் இயேசு. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மணவாளனை பிடிச்சிட்டு, மணவாளன் கொடுக்குற ஆகாரவானா, மணவாளன் கொடுக்குற வஸ்திரவானா, எங்க சொந்த வஸ்திரம் எங்க சொந்த ஆகாரத்தை வரும், நிந்தை நீங்கும்படி பேர் மாத்திரம் விலகினா போதும். சரியா? நிந்தை நீங்கும்படி பேர் மாத்திரம் விலகினா போதும் அப்படின்னு. இந்த சொந்த ஆகாரம், இந்த சொந்த வஸ்திரம், இன்னொரு வசனம் கூட அது வெளிப்படுத்தல, ஏசாயா 62:5 வாசிங்க. ஏசாயா 62:5. வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல, பாருங்க, வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுகிறது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். யார் மக்களா? உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல, மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன் மேல் மகிழ்ச்சியா இருப்பார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுக்கும், அதாவது தெய்வத்தினுடைய தன்மைக்கும் நம்முடைய தன்மைக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி வருதுன்னா, கணவன் மனைவி உறவு. தேவன் அந்த ஒரு கண்ணோக்கட்டத்துல தான் சபை என்ன பண்றாரு, மணவாளனுக்கு ஒத்த மணவாட்டி, அதான் சபை, மணவாட்டி சபை, மணவாளன் இயேசு, அந்த ஆங்கிள் தான் பார்க்கிறார். இப்போ இந்த மணவாட்டி மணவாளனுடைய ஆகாரத்தையும் வஸ்திரத்தையும் எடுக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறோம், ஆனா எங்க சொந்த வஸ்திரம் சொந்த ஆகாரத்தை தான் நாங்க என்ன பண்ணுவோம், எடுத்துக்கணும்னா அந்த சொந்த ஆகாரம் வஸ்திரம் என்னன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. பாத்தீங்களா? மூல உபதேசத்தை மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்? இவங்க என்ன எதை வாங்கிக்கல, உள்ள தேவனுடைய வார்த்தைய எடுக்கல, அந்த பலமான ஆகாரத்தை இவங்க என்ன பண்ணல, எடுக்கல. வேதத்துல பலமான ஆகாரம் இருக்குது, பால் போதனை இருக்குது. விளங்குதுங்களா? அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்.
அப்போ இங்க சொல்றாங்க சொந்த ஆகாரம் போது மணவாளனுடைய ஆகாரம் கிடையாது. கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை விட்டு எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல வரும், ஃபுல்லா படிச்சீங்கன்னா தெரியும். இப்போ அந்த மாதிரி மூல உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதனால இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு ஏத்த மாதிரி என்னது ஒரு பால் போதனை. இன்னைக்கெல்லாம் சபைகள்ல கொஞ்சம் ஆழமா பேசுனா புரியுறது இல்ல, எடுத்துக்கிறது கிடையாது. என்னப்பா சர்ச்சைக்கு போயிட்டு வந்து என்ன ஆச்சு, ஏதோ பேசினாங்க, என்னென்னத்தையும் சொன்னாரு, அவரு எதுக்கோ கம்பேர் பண்ணாரு, ஒன்றும் புரியல, போனோமா உக்காந்தோமா வந்தோமா முடிஞ்சு போச்சுன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல எதிர்பார்ப்போட போறோம், எப்படியாவது நல்ல ஒரு பிரியாணி போடுவாங்கன்னு பார்த்தா பழுத வச்சு அனுப்புறாங்க. அதான் கொடுமை. புரியுதுங்களா? அப்போ வித்தியாசம் தெரியுதுங்களா? அப்போ சொந்த ஆகாரம் போது மணவாளனுடைய ஆகாரத்தை எடுக்கல. மணவாளன் ஆகாரம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது பலமான ஆகாரமா இருக்கும். ஆனா மணவாளனுடைய ஆகாரம் வேணாம், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசம் வேணாம். நாங்க என்ன பண்றோம், எங்க சொந்த உபதேசம்னா ஆசீர்வாதமா இரு, உன் பிரச்சனை உன்னை விட்டு தீரும், நீ நல்லா இருப்ப, நீ போகிலும் வரைகள் எப்படி இருப்ப, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸை கேட்க கேட்க நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு சந்தோஷம் வருது, ஒரு சின்ன சந்தோஷம். அதுல நமக்கு என்ன அப்படியே வெட்டி முடிச்சிட்ட மாதிரி இருக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த ஆண்டவர் கூட பேசினாருன்னுவாங்க. என்னப்பா பேசினாரு? நல்லா இருப்பேன்னு சொன்னாரு. ஆடப்பா, நீ எப்பவுமே நல்லா தான் இருப்ப, வசனம் அப்படிதான் சொல்லுது. விளங்குதுங்களா? நம்ம நல்லா இருக்கணும்னு ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் நம்மை நல்லா இருக்கும்படி இருக்கணும்ன்றதுக்காக தான் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். புரியுதுங்களா? ரட்சிப்பே சேவ், பாதுகாப்பு. கர்த்தர் சபையை போஷித்து பாதுகாக்கிறார் என்று காப்பாற்றுகிறார் இருக்க, அதுக்குள்ள வந்துட்டோம். புரியுதுங்களா? அப்போ அந்த மூல உபதேசத்தை கேட்கல, இவங்க சொந்த உபதேசம் போது இந்த மாதிரி தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற உபதேசங்களை கேட்கக்கூடிய ஜனங்கள். போதகர் ஆழமா பேசினா கூட இல்லைங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க, புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில இடத்துல பேசுறத புரியலன்னு வச்சுங்க, அது இன்னொரு கதை. ஆனா ஜனங்களுக்குள்ள என்ன வரணும், வாஞ்ச வரணும். அதுதான் புருஷனுடைய ஆகாரம் வேணா, எங்களுடைய சொந்த ஆகாரம். அதே மாதிரி சொந்த வஸ்திரம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 64:6. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. பாத்தீங்களா? அழுக்கான கந்தை. தேவன் கொடுத்தா என்ன கொடுப்பாரு? அவருடைய நீதியின் வஸ்திரத்தை கொடுப்பாரு. அந்த நீதியின் வஸ்திரம் வேணாம், நாங்க போட்டுக்கிற எங்கள் சுயநீதி என்கின்ற இந்த கந்தையே போதும். இருக்கிறாங்களா சபையில? அன்னைக்கு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறுதா? இன்னைக்கு டினாமினேஷன் வைஸ் விட்டுருங்க, வேற வேற டினாமினேஷன்ல வேற வேற சபை பிரிவுகள் எல்லாம் இன்னைக்கு இந்த மாதிரி ஆழமான வசனமே கிடையாது. ஜனங்களை ஜெபிக்க சொல்றது இல்ல, ஜனங்களை ஆராதிக்க விடுறது இல்ல, ஜனங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை கற்றுக்கணும்னு முயற்சி செய்யறது இல்ல. ஏதோ வந்தாங்களா, உட்கார வச்சோமா, 2 வார்த்தை பேசணுமா, கிளம்பி போயிட்டு முடிஞ்சு போச்சு. சபை இப்படியாக மாறிடுச்சு. அதை தான் அப்பவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த சொந்த ஆகாரத்தை, சொந்த வஸ்திரத்தை உடுப்போம். அப்ப புருஷனுடைய ஆகாரம் என்ன, வஸ்திரம் என்ன? அவர் கொடுத்தா என்ன கொடுப்பாரு? அவருடைய வஸ்திரம் என்ன, அவருடைய ஆகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 61:10. ஏசாயா 61:10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது, என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால், மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும், அலங்கரித்து, மணவாளனுடைய அலங்கரிப்பை பத்தி பேசுறாங்க, தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறது போல, மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும், மணவாட்டி நகைகளினால் என்ன பண்ணோம், சிங்காரித்துக் கொள்ளுகிறது போல ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி, வஸ்திரமா வஸ்திரங்களையா, வஸ்திரங்கள், வஸ்திரங்களைனா பன்மை. விளங்குதா? அப்போ ரட்சிப்பு என்பது, அதுதான் ரட்சிப்புன்றது ரொம்ப முக்கியம். ரட்சிப்புல மொத்தம் 3 வஸ்திரம் இருக்குது. அது கேட்டீங்களா என்னன்னு தெரியல. அந்த ரட்சிப்புன்றது குமாரன் கொடுக்கிறது. அந்த ரட்சிப்பு வஸ்திரம் தான். ஆனா அந்த ரட்சிப்புக்குள்ள என்ன இருக்குதான், வஸ்திரங்கள். அப்படின்னா நிறைய வஸ்திரங்கள் உண்டு, அதுல ஒண்ணுதான் நீதி. விளங்குதுங்களா? அந்த வஸ்திரங்கள், அந்த ரட்சிப்பின் வஸ்திரங்கள்ல ஒண்ணுதான் நீதி. அப்ப குமாரன் கொடுக்கிறது என்னன்னா, ரட்சிப்பை கொடுத்த உடனே அதோடு சேர்ந்து நிறைய வஸ்திரங்களை கொடுப்பாரு. தேவனுக்கு சித்தமான பார்க்கலாம் அந்த காரியம் என்னன்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? அப்ப அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சத்தியத்தின் அறிவுல வளருவோம். ரட்சிப்புக்கு
நம்ம எப்படி நிக்கணும்ன்றத அந்த அடிப்படையில நம்ம வளருவோம். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டேன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு வாழ்றது வாழ்க்கை கிடையாது. புரியுதுங்களா? அப்ப குமாரன் கொடுக்கிற வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரங்கள். விளங்குதா? இரண்டாவது எபிரேயர் 5:14 வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது, மதிச்சு பாருங்க, பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று. இப்ப குமாரன் கொடுக்கிற, மணவாளன் கொடுக்கிற ஆகாரம் எப்படி இருக்குதான்? பலமான ஆகாரமா இருக்குது. அது என்ன பண்ணுமா? நன்மை தீமை என்ன என்று, நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. என்னவா? பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் முயற்சி செய்யும் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியம் உள்ள உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். பூரண வயதுள்ளவருக்கே தகும். அப்போ மணவாளன் கொடுக்கிற ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்பதை பயிற்சியினாலே முயற்சி செய்கிற ஞானம் இருதயம் உள்ளவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். அப்போ மணவாளன் கொடுக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டா என்னவாயிடும்? நம்ம முயற்சி பண்ணுவோம், எல்லாம் பயிற்சியிலே நிற்போம், பூரண வயதுள்ளவர்களா மாறும். ஆனா இந்த இந்த 7 ஸ்திரீங்க என்ன சொல்லிடுச்சு? அந்த ஆகாரம் எங்களுக்கு வேணாம், எங்க சொந்த ஆகாரம் போதும் அப்படின்னு இங்க சொல்றத பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தா நிந்தை நீங்கணுமா? என்னவா? நிந்தை நீங்கணும். இப்ப அந்த நிந்தை அப்படின்னா என்னன்னா, இப்போ இவங்க திருமணம் ஆகாதவங்க இப்ப திருமணம் ஆனதுனால என்ன ஆயிட்டாங்க? திருமணம் ஆனவர்கள் அப்படின்னு ஆயிடுச்சு. நிந்தை நீங்கி பேர் விளங்கணுமா? நிந்தை நீங்கி பேர் விளங்கணும்னா இப்ப நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்ட பிறகு இப்ப நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்? கிறிஸ்தவர்கள். மணவாளன் பேர் வந்துச்சா? கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் வந்துச்சா? பேர் மாத்திரம் விளங்குது. பேருக்கு கிறிஸ்தவன், பேருக்கு கிறிஸ்தவள், பேருக்கு கிறிஸ்தவர்கள், ஆனா மணவாளன் போல இல்லை. விளங்குதா? புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு வசனத்துல அடக்கி வச்சுக்கிறார் பாருங்க ஏசாயா. புரியுதா? அப்போ கிறிஸ்தவர்கள்னு இருந்துட்டா போதும். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனா போதும், பிரச்சனை வந்தா ஜெபிச்சா போதும், ஏதோ நம்மளால முடிஞ்சது நம்ம திராணிக்கு ஏற்ற மாதிரி காலண்டரை ஏஞ்சி பார்த்து ஒரு வசனத்தை அறகுறையா படிச்சா போதும். இப்படி இருக்கிறாங்க. நான் என்னுடைய சக கிறிஸ்தவ நண்பர்கள்கிட்ட எல்லாம் கேட்பேன், காலையில கேட்பேன், என்னப்பா வசனம் பார்த்தியா? படிச்சோம்பா. என்ன வசனம் படிச்சா? அதுவா அப்படின்வாங்க. என்னது அதுவான்னு? என்னதான்ப்பா படிச்ச? ஒருத்தர் ராவுகால யமகண்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறான், அவன் காலண்டரே மாத்திட்டு இருக்கிறான், எதையோ ஒண்ணு பார்த்துட்டு எதையோ ஒண்ணு சொல்லுது. ஏன்னா அப்படி இருக்கிறாங்க. வசனத்தின் மேல என்ன வரல, அந்த வாஞ்சம் வரல, அதை தேடணும் அப்படின்றதுல. ஆனா கிறிஸ்தவர்கள், எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஜெபிக்க தெரியல தெரியுங்களா? ஜெபிக்க தெரியல. ஒருத்தர் கிட்ட போய் யோசேப்பு யாருன்னு என்ன கேட்கிறாங்க. நான் சொன்னேன் எங்க வீட்டுல அவர் இல்லைன்னு. யோசேப்பு எங்க வீட்டுல இல்ல, தெரியல. இந்த அழகு என்னன்னா அவங்க சண்டே கிளாஸ் எடுக்கிறாங்க. யோசேப்பு யாருன்னு தெரியல. எவ்வளோ விஷயம் கிறிஸ்தவர்கள். புரியுதுங்களா? இதுதான் சொன்ன சபையின் நிலைமை. இப்போ இந்த காலத்துல எப்படி இருக்குங்க சபையின் நிலைமை? இப்படிதான் இருக்கு. ஒரு சபையில ஒரு முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறோம், அவன் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஆளை தேர்வு செய்யணும் என்ன பைபிள்ல இருக்கு? இல்ல, எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவரே பார்த்துட்டேன் சர்ச்சை. எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், இவங்களே பார்த்துட்டேன். இதை இப்படித்தாங்க ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பூரண வளர்ச்சி வரல. ஒரு சபையில ஒரு பிரசங்கியாரை தேர்வு செய்தாலும் சரி, ஒரு தலைவரை தேர்வு செய்தாலும் சரி, ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரை தேர்வு செய்தாலும் அவர்கள் நேர்த்தியானவர்களா அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனுடைய காரியம். புரியுதுங்களா? சரி, இப்போ முதல் வசனத்துல நம்ம பார்த்தது என்னன்னா அந்த 7 ஸ்திரீகள், அப்புறம் அந்த ஒரு புருஷன், அந்த சொந்த ஆகாரம் எல்லாம் புரிஞ்சுதுங்களா? முதல் வசனம் புரிஞ்சுதுங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை மறுபடியும் பார்க்கலாமா? வேண்டாம். ஓகே, சரி. ஸோ இந்த முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய, இந்த முதல் வசனத்துல நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு வேண்டாம், இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதம் போதும். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள். எப்படி? இயேசு சும்மா பேருக்கு நான் கிறிஸ்தவள், ஆனா கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் வேணும். புரியுதா?
இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கு? 2வது வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாயிருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். இந்த இடத்துல பார்க்கிறோம் 2 அலங்காரம் வருது. கவனிச்சிங்களா? படிக்கும் போது 2 அலங்காரம் வருது. ஒன்று கர்த்தரின் கிளை அலங்காரம், இன்னொன்று பூமியின் சிறப்புக்குரிய அலங்காரம். வருதா வருதா புரியுதுங்களா? 2 அலங்காரம் இங்க வருது. ஃபர்ஸ்ட் இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி வருதுன்னா, இஸ்ரவேலில் தப்பினவர்கள். இந்த இஸ்ரவேலில் தப்பினவர்கள் தான் கர்த்தரின் கிளை அலங்காரம், பூமிக்குரிய சிறப்பு அலங்காரத்துல தேர்வு செய்யப்படுறாங்க. சரியா? இப்போ இஸ்ரவேலின் தப்பினவர்கள் அப்படின்னும் போது இஸ்ரவேல் எதுக்கு நிழலா இருக்குது? ஏன்னா வேதாகமத்துல இஸ்ரேல் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆனா இங்க இஸ்ரேல ரோல் மாடலா காட்டுறாரு தேவன். இஸ்ரவேல்ல நீ தப்பணும் அப்படின்றாரு. ஏன் தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு தேவனை விட தேவன் கொடுத்த நியாய பிரமாணம் தான் முக்கியம். இயேசு கிறிஸ்து தேவனை பிரதிபலிச்சார். நல்லதா? அவர் வாழ்ந்த நாட்கள் என்ன சொன்னார்? என்னை கண்டவன் தேவனை பிதாவை கண்டான். அவ்வளவு விஷயங்கள் சொன்னாரு. அன்பை குறிச்சு பேசினார், நிறைய விஷயம் பேசினார். எங்களுக்கு மோசே கொடுத்த நியாய பிரமாணம் போதும், எங்களுக்கு மோசே கொடுத்த நியாய பிரமாணம் போதும், அதுதான் எங்களுக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ இஸ்ரவேலுக்கு தப்பினவர்கள்னா பாரம்பரியத்திலிருந்து வெளியில வரலாம். எல்லாருமே இருக்கிறோமா? ஒரு சபையின் பாரம்பரியம் இருக்கிறோம். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. நிறைய பேர் அந்த பாரம்பரியத்தை கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பாரம்பரியத்தை நாங்களாம் ரோமன் கத்தலிக்ல இருந்து வெளியில வந்தோம். இப்போ ரோமன் கத்தலிக்ல எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, சர்ச்சுக்கு கரெக்டாக போகணும், ஜபம் சொல்லணும், அதுக்கு அந்த ஃபாதர் கிட்ட போய் புதன்கிழமைனா பாவ சங்கீர்த்தனம் பண்ணணும், பாவத்தை அறிக்கிடணும், இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இதெல்லாம் செஞ்சா யாரு அவன்? நல்ல கிறிஸ்தவன், அவன் தான் கரெக்டாக இருப்பான். இதெல்லாம் செஞ்சுட்டு வெளியில போய் வேற வேற விஷயம்லாம் செய்யறவங்களாம் இருக்கிறாங்க. எங்க மாமா இருக்கிறோம், அவர் பயங்கரமான குடிக்காரு, ஆனா அவர் போய் பாவ சங்கீர்த்தனம் பண்ணுவார். நான் கேட்பேன், என்னதான் சொன்ன நீ? சும்மா சொன்னேன்டான். அப்புறம் எதுக்கு தான் போனேன்? அப்ப என்ன பண்றாங்க? கொஞ்சத்தை மறைச்சிட்டு கொஞ்சம் இது பண்றாங்க. ஆனா அந்த பாதம் சொல்லுவாரு, இவன மாதிரி ஒரு நல்லவன் கிடையவே கிடையாது, ஆனா அவன் சரியான கேட்க மாதிரி. புரியுதா? ஜனங்களை சும்மா பார்த்து அடையாளம் பண்றது, அவங்களுக்குள்ள என்ன பண்றது இல்ல, இறுதி அப்படி இருக்குதுன்னு தெரியாது, ஏன்னா ஏமாத்திடுறாங்க. இதெல்லாம் செஞ்சா நீதிமான். பாரம்பரியம் பாரம்பரியம். அதனால தான் வேதம் சொல்லுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த, சொல்றாரு பாருங்க, பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறு பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. பாரம்பரியம் நம்மளுக்கு மீட்பு தராதுங்க, சடங்காச்சாரம் நம்மளுக்கு மீட்பு தராதுங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு மீட்பு தராது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய கிருபை. விளங்குதா? அதுதான் இங்க சொல்ற. அந்த அனுசரித்து அந்த பாரம்பரியத்துல என்ன, அப்ப இஸ்ரவேல் என்ன பண்ணுச்சு? அந்த பாரம்பரியத்துல இருந்தது. அதுதான் சொல்ற, இஸ்ரவேலுக்கு தப்பினவர்கள். இப்ப இந்த இஸ்ரவேலுக்கு தப்பினவர்கள் 2 அலங்காரத்தை கொடுக்குறார். ஒன்னு கிளை அலங்காரம், இன்னொன்னு பூமியின் கனி அலங்காரம். விளங்குதா? கிளை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை என்ன பண்ணுமா? எழுந்து செழிக்கும். யாரை பத்தி சொன்ன தீர்க்க தரிசனம் இது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, ஏசாயா 53:2. ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும், பாத்தீங்களா? இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். இங்க கிளை கிளை கிளைன்னு யாரை பத்தி சொல்றாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்றாங்க. அப்ப இங்க பாக்குறோமே, கிளையின் அலங்காரம், அது யாரோட அலங்காரங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய
அலங்காரம். அது என்ன அலங்காரம்? சங்கீதம் 96:9. சங்கீதம் 96:9. பரிசுத்த அலங்காரத்துடனே, ஆமென், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். விளங்குதுங்களா? இப்போ கிளையின் அலங்காரமும் மகிமையா இருக்கும், பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பு அலங்காரமாய் இருக்கும்னா, ரெண்டு அலங்காரத்துல அதுல ஒரு அலங்காரம் யாரை சார்ந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அலங்காரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அலங்காரம் எது? பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துல இருக்கக்கூடிய மகிமைக்குரியவர்கள் ஒரு தரப்புல இருப்பாங்க. இன்னொருத்தர் பூமியின் கனி. அப்படின்னா என்னங்க? இந்த பூமியிலிருந்து வருது, இந்த பூமியிலிருந்து வளர்ந்து அதுல இருந்து கனி வந்துருக்குது. அப்ப இந்த பூமியின் கனியிலிருந்து வர்றது எப்படிப்பட்டது? 1 யோவான் 2:15. 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இது ஒரு அலங்காரங்க. உலகம் என்கின்ற அலங்காரத்துல என்ன பண்ணக்கூடாது? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பாத்தீங்களா? அவனிடத்துல என்ன இல்ல. அதனாலதான் பூமியின் கனின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா உலகம் விழுந்தது அதனால சொல்லுங்க, கனினால தான். ஏவாள் என்ன பண்ணா? அந்த கனியை பார்த்து ஆசைப்பட்டா, அதை ஆசைப்பட்டோன்னு விழுந்துட்டான், மனுக்குள்ள போய் விழுந்துச்சு. இப்போ சொல்றாரு பூமியின் கனி. அந்த அலங்காரம் என்ன பண்ணக்கூடாது, அப்ப வேண்டாம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள்ல ஒரு சிலர்? பரிசுத்தத்திலேயே இருக்கிறாங்க, உலகத்தின் அசுத்தத்திலேயே இருக்கிறாங்க. விளங்குதா? புரியுதுங்களா? யோவான் 1 யோவான் 5:15 வாசித்தோம். இப்ப யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபு 4:4. விபச்சாரரே, விபச்சாரிகளே, என்ன சொல்றாரு பாத்தீங்களா? விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? முடிஞ்சிச்சா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன், உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். பாத்தீங்களா? தேவனுக்கு பகைஞனா மாறிடுறான். அப்போ கிறிஸ்துவின் கிளை அலங்காரத்துல இருக்கும்போது மகிமை கிடைக்கும். அந்த அலங்காரத்தை சூஸ் பண்றோமா? உலகத்தின் சிறப்பு என்கின்ற கனி, உலக சிநேகிதம், உலகத்தை சிற்றின்பம், உலக ஆசை, உலக பெருமை, இப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிற இந்த அலங்காரத்தை சூஸ் பண்றோம். அப்ப இது புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை. விளங்குதுங்களா? அத 2வது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது இருக்குதுங்களா? கர்த்தரின் அலங்காரம் பூமிக்குரிய அலங்காரம். கர்த்தரின் அலங்காரம்ன்றது பரிசுத்தம் உள்ள ஜீவி. எப்பொழுதெல்லாம் நம்ம கரைப்படுதோ அதெல்லாம் நம்ம சுத்திகரிச்சுக்கணும். சரியா? சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரியும். செஞ்சுட்டு செய்யலாமா? செய்யணும். எது வரைக்கும் செய்யணும்? சாவர வரைக்கும் செய்யணும். அதுதான் அவருக்கு நம்ம ஆயத்தமா இருக்கு. புரியுதுங்களா? சில சொல்லுவாங்க மீறி செய்றிய. ஆமா, மீறி தான் செய்யறேன். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் விழுறேன். ஆனாலும் நான் விழும்போது என்னை தூக்கி நிறுத்துறேன். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். 7ன்றது என்னதுங்க? பரிபூர்ணம். சிலர் என்ன பண்றாங்கன்னா, விழுந்த உடனே நான்லாம் எலிஜிபிள் கிடையாதுங்க, நான்லாம் இந்த கிறிஸ்தவத்துல இருக்க முடியாதுன்னு முழுசா உலையான சேற்றுக்கு திரும்பி போயிடுறாங்க. அது அப்படி கிடையாது. இந்த பூமியில நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள பாவத்தை விட்டு நீங்க விலக போராடும் போது ஒரு இடத்துல சொல்ற, ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்க என்ன பண்ணல? பாவத்தை விட்டு வீழ்ந்தோழணும்னு சொல்லிட்டு போராடல. இயேசுதான் போராடினாரு. தன் ரத்தத்தை என்ன பண்ணாரு? ஃபுல்லா கொடுத்தாரு. அந்த மாதிரி போராடல, ஆனா அவருடைய ரத்தம் நமக்கு கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? நீ போராடாத, உன்னை சுத்திகரிப்பு. விளங்குதா? அப்ப இந்த சுத்திகரிப்பு செய்ய என்ன ஆகும் தெரியுங்களா? எதை நீங்க விடணும்னு நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களை விட்டுரும். நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா செய்வீங்க. நான் இதை விட்டுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு பாருங்களேன், கர்த்தர் மாற்றுவார். விளங்குதா? நம்மை பரிசுத்தமானாய் மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ 2வது வசனத்துல நம்ம பார்க்க வேண்டியது கர்த்தரின் அலங்காரமும் பூமியின் அலங்காரமா இருக்குது. இதுல எதை நம்ம சூஸ் பண்றோம்? இதை எப்படி சபை எடுத்துக்கொள்கிற, சபையார் எப்படிப்பட்ட அலங்காரத்துல இருக்காங்கன்றத நம்ம பார்த்துக்கணும். 3வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப் பழிகளை அதன் நடுவில் இருந்து நீக்கி விடும் போது. புரிஞ்சுதுங்களா வசனம்? புரிஞ்சுதா? ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசித்தேன், கேட்டீங்களா? இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம்,
2 விஷயத்த சொல்றாரு இங்க. 2 பேரை காட்டுறாங்க. சீயோன் குமாரத்தி, 2வது யாரு? எருசலேம். விளங்குதா? எருசலேம். இப்போ சீயோன் எருசலேம் 2 இடம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ஒன்று தான். ஆக்சுவலா 2மே ஒன்று தான். எருசலேமுக்குள்ளதான் சீயோன் இருக்கு. சீயோன் பட்டணம் எருசலேம் இருக்குது. இது தாவீதின் நகரம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த தாவீதின் நகரம்னு சீயோனை சொல்லுவாங்க. ஏன் தாவீதின் நகரம்னு சொல்றாங்கன்னா, நீங்க 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல தான் தாவீது ராஜாவா மாறுறார். அந்த இடத்துல ராஜாவா ஆக முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது எபூசியர் அங்க வந்து நின்றுட்டு தாவீது போருக்காக வரும்போது சொல்றாங்க, நீ எல்லாம் உள்ள கால் வச்சுன்னா எங்க தேசத்துல இருக்கிற சப்பானிகள் உன்னை அடிச்சு ஓட விடுவாங்கன்னு. அந்த சாமுவேல் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல தாவீது யுத்தம் செய்து ராஜாவாக மாறுகிறார். அபிஷேகம் எங்க பட்டாங்க பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சீயோன்ல தான் அவர் என்ன பண்ணாரு? ராஜாவாக மாறினார். அதனால சீயோன் என்பது எதை குறிக்குதுன்னா ராஜாவை குறிக்கிறது. எருசலேம்ன்றது எதை குறிக்குதுன்னா, எருசலேம் எதை குறிக்குது? சும்மா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எருசலேமே முக்கியமான ஒண்ணு இருக்க. என்ன இருக்கு எருசலேம்ல? மகாராஜா நகரம் கிட்ட வந்துட்டீங்க. மெயினா இப்ப கூட அங்க அதுக்கு தான் சண்டையே நடக்குது. என்னது? தேவனுடைய ஆலயம். எருசலேம்ல தேவனுடைய ஆலயம். தேவனுடைய ஆலயத்துல யார் இருப்பா? பழைய ஏற்பாட்டுக்கு வாங்க. பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய ஆலயத்துல யார் இருந்தா? ஆசாரிகள். நல்லதா? அப்போ சீயோன்றது எதுக்கு நல்லா இருக்குது? ராஜாக்கு. எருசலேம்ன்றது எதற்கு நல்லா இருக்குது? ஆசாரியர்கள். அதுதான் வெளிப்படுத்தல் 1:6 பாக்குறோம். நாம் பிதாவாகிய தேவன் மூலமாக எப்படி இருக்கிறோமா? இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். அப்ப இந்த 2 நகரம் இந்த 2 விஷயத்துக்கு அடையாளம். இப்ப இந்த 2 பேரும் இந்த ராஜாக்களும் ஆசாரியர்களுடைய இரத்த பழிய நீக்கிறாராம். என்ன பண்றாராம்? இரத்த பழிய நீக்கிறார். எப்படி நீக்கிறாரு? அழுக்கை கழுவி. என்னது? அழுக்கை கழுவி. முதல்ல அந்த சீயோன் எருசலேம் என்பது 1 என்பதற்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஏசாயா 40:9. சீயோன் என்னும் சுவிசேஷியே. பாத்தீங்களா? சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே. எருசலேம் என்னும் சுவிசேஷியே. இப்ப 2 அதுதான் சொன்னார். எருசலேமும் சீயோனும் ஒண்ணுதான். 2 யார் தான்? சுவிசேஷகி தான். ஆனா ஒருத்தர் ராஜா, ஒருத்தர் ஆசாரியர். ஏன் ராஜா ஆசாரியர் சொல்றேன்னா அது செப்பரேட்டா நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். இந்த பூமியில நம்ம ஆசாரியர்களா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில நம்ம ராஜாவா மாறணும். எத்தனை பேருக்கு விளங்குது? ஆசாரியத்துவத்தை இந்த பூமியில நம்ம காண்பித்தால் தான் கர்த்தருடைய வருகையில நாம் ராஜாவாய் ஆளுகை செய்ய முடியும். விளங்குதா? நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஆண்டவர் வரும்போது நாங்கள் ஆசாரியரும் ராஜாக்கள் என்ன பண்ண முடியாது. இந்த பூமியில தான் நம்ம ஆசாரியர்களா இருக்கணும். இந்த பூமியில ஆசாரியத்துவத்தை நம்ம நடத்தினாதான் அவருடைய வருகையில நம்ம ராஜாவா மாற முடியும். அதுதாங்க பார்த்தோம். சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே கர்த்தருடைய பர்வதத்தில் ஏர் என்று சொல்லப்படுற. அப்ப அழுக்கை கழுவி என்றது என்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். மேல ஒரு லிஸ்ட் சொல்றாரு. பழைய ஜென்ம காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும், நமது தேவனுடைய ஆவியினால் கழுவப்பட்டீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? புரியுதுங்களா? இப்போ அழுக்கை கழுவின்னும் போது இந்த ராஜாக்களையும் இந்த ஆசாரியர்களையும் தேவன் என்னதான் பண்றாரு? சுத்திகரிச்சாரா நம்மள? இன்னைக்கு நம்மளுக்கு பாவத்துக்குரிய சொல்யூஷன் இருக்கா? அதுதான் முன்னாடி சொன்ன இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மள என்ன பண்ணோம்? சுத்திகரிக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்றாராம்? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்த பழிகளை நடுவில் இருந்து நீக்கி விடும்போது, இப்போ இந்த இரத்த பழி நீக்கப்படுவதற்கு என்ன பண்றாரா? நியாயத்தின் ஆவி, சுட்டெரிப்பின்
ஆவியை கொடுக்குறாங்க. இப்ப இது வச்சு என்ன பண்றாரா, ரத்த பழிக்கு நீங்களாக்குறாங்க. அப்போ அந்த நியாயத்தின் ஆவியினாலே சுட்டரிப்பின் ஆவினா என்ன அர்த்தம், அதை வச்சு என்ன பண்றாங்க? சாதாரணமா பிள்ளைங்க தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம் நம்ம? சுட்டரிப்பின் ஆவின்னு இருக்குது. சூடு சூடு கண்டிப்பா வைக்கிறாங்க நிறைய பேரு. அது திருத்துறதுக்கு இல்லையா, பிள்ளைங்களை திருத்துறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்றோம், வைக்கிறோமோ இல்லையா பயமாவது காட்டுறோம். இல்லைங்கதா, புரியுதா? அது கண்டிக்கிறதுக்கு கொடுக்குது. இப்போ நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் நம்மளுடைய ரத்தப்பழியை எப்படி நீக்கிறாருன்னா இந்த ரெண்டு விஷயத்த சொல்லியிருக்கா. இது ரெண்டு விஷயம் எதற்கு நிழலா இருக்குது? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. பாத்தீங்களா, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னாரு. எந்த காலத்துல சொன்னாரு? இதை எழுதுனது யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு. பேதுரு எழுதி இருக்கிறாரு. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்குதுன்னா அப்ப எங்க ஆரம்பிச்சிச்சு நியாய தீர்ப்பு? ஆதி சபையில ஆரம்பிச்சாச்சு. வழங்குதா? ஆதி சபையில ஆரம்பிச்சாச்சு. முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் எங்க நியாய தீர்ப்பு முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு? முந்தி நம்மிடத்துல துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமா இருக்கும்? பாத்தீங்களா, முதல்ல நம்ம கிட்ட நியாய தீர்ப்பு ஆரம்பிச்சிச்சுன்னா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. இதை நீங்க இன்னொரு மொழிபெயர்ப்புல ரொம்ப அருமையா அதை சொல்றாங்க. அது பொது மொழிபெயர்ப்பு திருவிவிலியம்னு இருக்கும். அது எங்கேயாவது கிடைச்சா வாங்கிக்கோங்க. அதுல நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். திருவிவிலியத்துல இது எப்படி இருக்குன்னா 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18. அது திருவிவிலியத்துல வாசிங்க. ஏனெனில் நல்லா கவனிங்க தயவு செய்து. தீர்ப்புக்கான காலம் கடவுளின் வீட்டாரிடத்தில் தொடங்கிவிட்டது. தீர்ப்புக்கான காலம் எங்க தொடங்கிச்சா? கடவுளுடைய வீட்டார் யாருங்க? நம்ம தான். தோங்கும் காலமா இருக்கிறது. நம்மிடையே அது முதலில் தொடங்குகிறது என்றால், நம்மிலே முதலில் தொடங்குகிறது என்றால் கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் கடவுளுடைய நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? முடிவு என்னவாகும்? விளக்குதுங்களா? முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆச்சா? சபையில தான் ஆரம்பிச்சிச்சு. அதனாலதான் 3 நியாய தீர்ப்பு இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு நம்ம தனியா பார்க்கும்போது இந்த விஷயத்துல நான் வசன ஆதாரத்தோட காண்பிக்கிறேன். முதல் நியாய தீர்ப்பு சபைக்கு இங்க நடக்குது. 2வது நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நடக்கும். உலகத்தாருக்கு எல்லாருக்குமே சேர்ந்து நடக்கும். இப்போ அந்த 2வது நியாய தீர்ப்புல விசுவாசிகளுக்கு கிரியைக்கு தக்க பலன் கிடைக்கும். அப்போ பனிஷ்மெண்ட் எங்க கிடைக்கும்? அததான் சொல்றாரு இங்க. சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நியாயத்தின் ஆவியினாலும் ரத்தப்பழி என்ன பண்றாரா? நீக்கிறாருன்னா நியாய தீர்ப்பு செய்யறாரு சபைய. சபை தேவனுடைய நியாய தீர்ப்புக்குரியதா இருக்கு. உலகத்தாருக்கு செய்ய மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், உலகத்தாலாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒரு காலம் இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. இந்த காலத்துல நம்ம நல்லா இருக்கணும். ஏன் இந்த காலத்துல நல்லா இருக்கணும்னா, இங்க நல்லா இருக்கும் போது இங்க செய்யற நன்மைக்கு அவருடைய வருகையில உலகத்தானுக்கு தீர்ப்பு வரும், நமக்கு ரிவார்டு வரும். ஆங்கிலத்துல ரொம்ப அருமையா இருக்கு, பரிசு கிடைக்கும். விளங்குதுங்களா? புரியுதுங்களா? அப்ப இந்த பூமியில நமக்கு நியாய தீர்ப்பு இருக்குது. நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், நல்லா சபைக்கு போறேன், நல்லா ஆவியில நிரம்புறேன், நல்லா அந்நிய பாஷை பேசுறேன், வாழ்க்கை நல்லா இல்ல பிரதர். ஏன் நல்லா இல்ல? தீர்ப்புல இருக்கிற நிறைய விஷயத்த மாத்திக்கல, சுபாவத்தை மாத்திக்கல. அப்ப தேவன் என்ன பண்றாரு? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவியினாலும் ரத்தப்பழி என்ன பண்றாராம்? நீக்குகிறாராம். ரத்தப்பழி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நேரம் இல்லாதனால. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால எதுக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். எதுக்கா? சிம்பிள் விஷயம். சகோதரனிடத்துல அன்பு கூறுது. அது இருக்குதா நம்மளுக்குள்ள? சகோதர அன்புன்றது சின்ன விஷயம் சொல்லக்கூடாது. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டுட்டியா, அப்ப அப்படி கேள்வி கேட்டுட்டியா, அப்படி பண்ணிட்டியா, அப்படி செஞ்சிட்டியா, அது ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளா இருக்கட்டும், அன்பை நாம் கொடுக்கவில்லை என்றால் தீர்ப்புக்குரியவர்களா இருக்கும். சில இடங்கள்ல சகோதரர்களே சகோதரருக்கு விரோதமா இருக்கிறாங்க.
அது கதை வேற. நீங்க அவங்களுக்கு தீர்ப்பு செய்யாம என்ன பண்ணிடுங்க, ஆண்டவரே உங்களுடைய கருத்துல நான் என்ன பண்றேன், ஒப்பு கொடுத்துடுறேன்னு சொல்லி சொல்றது அது நல்லது. ஆனா விதண்டாவாதமா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட யுத்தம் பண்றது கூடாது. அப்ப இப்படி செஞ்சா தேவனுடைய அன்பு இல்லை. போதும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அப்ப ரத்த பழின்றது இப்போ ஒரு சின்ன விஷயம் பார்த்தோம். இன்னொன்னு, தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். சின்ன விஷயங்க. அன்பு கூறலன்னா தேவன் நம்ம இடத்துல இல்லையா? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான்னா தன் சகோதரனை மூடன் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான்னு இயேசு சொல்றாரு. என்னது? முட்டாள்னு சொன்னான். அறிவு இருக்குதா உனக்கு? அசால்ட்டை கட்டு போறோம் நம்ம. புரியுதா? இதெல்லாம் ரத்தப்பழி. ஆனா இந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து போனோன்றதுக்காக தேவன் என்ன பண்றாரு, நம்மளுக்கு சின்ன சின்ன தீர்ப்புகளை. சகோதரருக்கு விரோதமா செய்யறோமா, அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும். பாத்துக்கிறீங்களா? நடந்திருக்கும். நீங்க யோசனை பண்ணிருக்க மாட்டீங்க. இதனாலதான் வந்தது நம்மளுக்கு தெரியாது. இனிமே ஏதாவது நடந்தா உடனே யோசிங்க, ஏன் இது நடக்குது, இது யாரால வந்தது, இவளால வந்தது, அவனால, நம்மால. புரியுதுங்களா? அப்ப தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது தேவன் மாற்று. சரியா? அவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா தேவன் மாத்திடுவார். சரி, இப்போ விளங்குதுங்களா? இப்போ இந்த 3வது வசனத்துல நாம் ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். நம்முடைய இரத்த பழியை நீக்குவதற்கு அவர் நம்ம என்ன பண்றாரு, இந்த நியாய தீர்ப்பின் மூலமாக நம்மை திருத்துகிறார். சரியா? இப்போ 4வது வசனம் வாசிக்கிறேன். சீயோனில் மீதியா இருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்ட எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். இப்போ சீயோனில் மீதியாய் இருக்கிறவன் அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த வசனத்துல என்ன காரியம் பாத்தீங்களா? ஜீவனுக்கென்று பேரெழுதப்பட்டவன் மீதியான பரிசுத்தவானா. சீயோனிலே மீதியா இருக்கிறவன் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன். அதான் அந்த வசனத்துல வருது. அப்போ இந்த ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவன்னா யாரு? ஜீவன் போது யாரு? இயேசு சொன்னாரு, நானே வழி சத்தியம் ஜீவன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கென்று வாழ்கிறவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? பரிசுத்தவான்களாய் இருக்கிறாங்க, மீதியானவர்கள். அதுதான் சொல்றேன். இன்னைக்கு சிலருடைய நடக்கை எதை கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தை கேட்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வச்சிருப்பாங்க, எங்க ஐயா சொன்னா நான் கேட்பேன். நம்ம வசனத்தை காட்டுவோம், இந்த வசனம் இப்படி சொல்லியிருக்குங்க. இல்ல இல்லைங்க, எங்க ஐயா சொல்றதுதான். புரியுதா? விளங்குதா? அவரவர் தங்கள் இச்சைகளின்படி தங்கள் இஷ்டமான போதகர்களை தெரிஞ்சுக்கலாம். சில இடத்துல எல்லாம் போய் விழுந்து விழுந்து பிரசங்கம் பண்ணுவோம். விழுந்து விழுந்து பிரசங்கம் பண்ணாலும் போகும்போது சொன்னாங்க, 4 மாவடியில பேசுற மாதிரி நீங்க பேசுறேங்கன்றாங்க. புரியுதா? நம்ம அவ்வளோ விஷயங்களை நோண்டி கிண்டி எடுத்து போனா அவரு பேசினா ஆறுதலா இருக்கும்ன்றாங்க. அதான் உண்மை. ஏன்னா ஆழங்கள் வேணாம், இயேசு சத்தியம், அந்த சத்தியத்துக்கு ஒரு வார்த்தை வேணாம் அப்படின்னு என்ன பண்றாங்க இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு வசனம் தான் ஜீவன். வார்த்தை யாரு சொன்னாலும், எங்க படிச்சாலும், நானே படிச்சாலும் அதற்கு நான் என்னை ஒப்பு கொடுப்பேன். அவங்க தான் சீயோனின் மீதியா இருக்கிறவர்கள், கர்த்தருடைய ஜீவனுடைய பேரெழுதப்பட்ட பரிசுத்தவான்கள் போது அவங்க தான். அதனாலதான் பவுல் தெளிவா சொல்றாரு. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இங்க பாருங்க, ஒரு கம்பாரிசன் கொடுக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இப்போ கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அரைஞ்சாங்களா? பவுல சிலுவையில் அரைஞ்சாங்களா? 2 கல்லனை தான் கூட அரைஞ்சாங்க. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட. ஏன்னா கிறிஸ்துவோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுகிறார். கிறிஸ்துவோடு கூட ஒன்றி வாழ்கிற வாழ்க்கை. அதுதான் கடந்த முறை பார்த்தோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவைன்னா எப்படி இயேசு சிலுவையில் அறியப்பட்டார், அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? அறியப்படணும். எது அறியப்படணும்? நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய பெருமைகள், தேவனுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சிந்தையும் எங்க அறியப்படணும்? சிலுவையில அறியப்படணும். அதுதான் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆமென். இனி நான் அல்ல போது, இனி என்னுடைய சுயம் அல்ல. நான் ரட்சிப்பின் அனுபவத்துல வந்துட்ட பிறகு இன்னும் நானாவே இருக்கிறேன்னா? இல்ல, நான் இருக்கக்கூடாது. எனக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இதுதாங்க குமாரனை போல
குமாரனை பற்ற விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய பிழைப்பு, நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். வருதுங்களா? விளங்குதுங்களா? கிறிஸ்துவ ஜீவியம் என்பது கிறிஸ்துவை சார்ந்திருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அதுதான், கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுக்குள்ள இருந்த குணம் எனக்கு வரணும். புரியுதுங்களா? அதுதான் கிறிஸ்துவத்தினுடைய அடித்தளம். சரி, 5வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்து விட்டு எரியும் அக்கினியின் பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்றார். 5வது வசனத்துல சொல்லப்படுகிற கருத்து என்னன்னா, ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணி மகிமையை காப்பாராம். ஒரு பிரகாசத்தை உண்டு பண்ணி மகிமையை காப்பாராம். அது அந்த எப்படி காக்குறாருன்னா, பகலில் மேகத்தின் புகையை போலவும் இரவில் பிரகாசிக்கிற அக்கினி போலவும் அந்த மகிமையை என்ன பண்ணுவாராம்? காப்பாராம். அப்ப என்ன இது மேக புகை, என்ன இது இரவின் அக்கினி அப்படின்னா, இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கிறோமா, கேள்விப்பட்டோமா? பகலில் மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம். வழங்குதா? அதை தான் இங்க மென்ஷன் பண்ற. யாத்திராகமம் 13:21. அந்த சம்பவத்திலான நமக்கு என்ன பாடம் இருக்குது? யாத்திராகமம் 13:21. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு, இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு, வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பாத்தீங்களா? அப்போ பகலில் மேக புகையும் இரவில் அக்னி பிரகாசத்தை வச்சு நம்முடைய மகிமையை காப்பாருன்னா, அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறது. விளங்குதா? இதான் சபையை குறித்த நோக்கம், சபையை குறித்த திட்டம். அவர் நம்மோடு கூட இருந்து பகல் என்று சொல்லும் போது அது என்னதுங்க? வெளிச்சம். அதெல்லாம் வருகிற நாட்கள்ல நிறைய காரியங்களை நம்ம பார்க்க போறோம். அந்த காரியத்துக்கெல்லாம் என்ன விலாவரியா பார்க்கலாம். வெளிச்சம்னா என்னன்னு பார்க்கணும். அதே நேரத்துல இரவுன்னு சொல்லும் போது இரவுல என்ன தெரியாது, இருட்டா இருக்கிறதுனால அடுத்த ஸ்டெப் எங்க எடுத்து வைக்கிறோன்னு தெரியாது. அதனால காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா அவரே நம்மோடு கூட இருந்து வழிகாட்டுறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? வழி காட்டுறது எதுக்குன்னா, மகிமையை காக்கணும். மகிமையை காக்கிறார். என்ன மகிமை? நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் எனக்குள் தேவன் இருக்கிறார், நான் பரிசுத்த ஆவியை பெற்றவன், நான் கிறிஸ்துவை உடையவன். அந்த மகிமையை, ரட்சிப்பின் மகிமையை அது பாதுகாக்கிறாரு. அதை அவர் விட்டுட்டாருன்னு வச்சுங்களேன், எல்லாரும் பின்மாற்றத்துல போயிடுவோம். எல்லாரும் எங்க போயிடுவாங்க? பின்மாற்றத்துல. அப்போ வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பின்மாற்றத்துல போகாம இன்னைக்கும் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம்னா, தேவனே மகன் நமக்கு வழிகாட்டியா இருக்கிறார். எப்பெல்லாம் நமக்கு ஆறுதல் இல்லையோ அப்ப ஆறுதலை கொடுக்கிறார். எப்பெல்லாம் தேர்தல் வேணுமோ தேர்தலை கொடுக்கிறார். துக்கமா இருக்கும் போது யாராவது ஒருத்தர் மூலமா பேசுறாரு இல்லையா? பேசுறாரா இல்லையா? வழி நடத்துறாரா இல்லையா? சோர்வடையும் போது அவர் தான் நமக்கு பலனை கொடுக்கிறார், அவர் தான் நமக்கு சத்துவத்தை கட்டளை கொடுக்கிறார். சரியா? இப்போ அவருடைய வழி நடத்துதலை காண்பிக்கிறதா இருக்கிறது. கடைசியாக 6வது வசனம், பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்று மழைக்கு அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாய் இருக்கும். இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டு கடைசியில சொல்றாரு, நிழலுக்கு அடைக்கலமான மறைவிடமான ஒரு கூடாரம் வருமா. இது எப்போ வரும்னா, நாம் இந்த சபைக்குரிய சபையாருக்குரிய முன்னாடி பார்த்தோம் பாருங்க, இந்த 5 காரியத்தின் அடிப்படையில நம்ம தேவனுடைய ஆலயமாக, ஒரு தேவன் எதிர்பார்க்கிற சபையாரா இருந்தா நம்ம எப்படிப்பட்டவங்களா மாறுவோம்னா, எப்படிப்பட்டவருக்குள்ள இருப்போம்னா, ஒரு மறைவிடமாகிய கூடாரத்துக்குள்ள போயிடுவோம். அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில உலகத்துக்கே ரட்சிப்பு, உலக ரட்சகர் மூலமா உலகத்துக்கே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புல நீங்களும் நானும் கிறிஸ்துவனுடைய மறைவிடத்துல இருப்போம். சங்கீதம் 91:1 வாசிங்க. சங்கீதம் 91:1. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், பாத்தீங்களா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அழகுதான். இந்த வசனம் புரியுதா? எல்லாருக்குமே தெரியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். உன்னதமானவர் யாரு? மேல இருந்து பூமிக்கு வந்தவர், உன்னதத்திலிருந்து கீழே வந்தவர் யாரு? இயேசு. இந்த இயேசுவனுடைய மறைவில் இருந்தா யாருடைய நிழலுக்கு போயிடுவான்? சர்வ வல்லமை உள்ளவர் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவனுடைய
நிழலுக்கு போயிடுவோம். அப்படி இந்த உலகத்துல கிறிஸ்துவை பிடித்து நாம் வாழும்போது இப்ப நம்ம குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். 1000 கால அரசாட்சி ஒன்று வரப்போகுது. அப்போ தேவன் உலகத்தை ஆளுகை செய்யும் போது இப்போ இந்த குமாரனுடைய நிழல்ல நம்ம இருந்தா, அவருக்குள்ள அந்த மறைவிடமாய் கொண்டு இருந்தா, தேவனுடைய ராஜ்யத்துல பிதாவினுடைய நிழலில் நீங்களும் நானும் ஆட்சி செய்கிறவர்களாய் மாறும். விளங்குதா? புரியுதுங்களா? இன்னொரு வசனம் கூட வாசிங்க. சங்கீதம் 27:5. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. பாத்தீங்களா? தீங்கு நாளில் அவர் நம்மை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அதாங்க இந்த வசனத்தில் நிறைய ஆழங்கள் இருக்கு. அது நம்ம செப்பரேட்டா ஒரு நாளைக்கு பார்க்கலாம். தீங்கு நாளில், இந்த உலகத்துல வரக்கூடிய தீங்கு நாள்ல அவர் என்ன பண்றாரா? நம்மள தம்முடைய கூடாரத்தில் மறைத்து எங்க வைக்கிறாரா? எங்க உயர்த்துறாராம்? கண்மலையின் மேல்னா யாரு? கண்மலை யாரு? அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவுக்கு ஒப்பாக. அதுதான் பாத்தீங்கன்னா முன்னாடி பார்க்கும், நாம் அவரை தரிசிக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாக அவருக்கு ஒப்பா நீங்களும் நானும் மாறுவோம்னா, இன்னைக்கு இந்த பூமியில நம்ம முயற்சி செய்யணும். இயேசுவை போல வாழ்வதற்கு. என்னால வாழ முடியலன்னு ஒப்பு கொடுங்க, இயேசு நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஏன்னா சபை கற்று தேறுகிற இடம். புரிஞ்சுதுங்களா? அப்போ சபை என்றால் என்ன? சபையினுடைய அந்த நிலைமையும் நோக்கமும் என்ன? இந்த ஏசாயா 4ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த 6 வசனங்கள் தான் இதற்கு ஆதாரமா இருக்கு. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை. நல்ல கவனிங்க. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே, பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும். விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கணும். எதை காண்பிக்கணுமா? என்ன படிச்சார் பிரதர் ஆரம்பத்துல? கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைய விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்துல காண்பிக்கிறதுனா எவ்வளவு பெரிய வார்த்தை அது. இயேசுவை ஏன் உயிரோடு கூட எழுப்பினார்னா, அவர்கிட்ட நடப்பித்த ஒரு காரியத்தை இப்ப யார்கிட்ட நடத்துறாராம்? சபையாரை நம்ம கிட்ட நடத்துறா. இதுதான் சபைக்குரிய பங்கு.